welcome you all for the leadership and decision making session 4. Today a factional role play session about public issue management, case of Bangalore airport. I'm Ajay Kumar from 3rd BBA. நாங்கள் டீம் 5 அண்ட் டீம் 6 ரெண்டு பேருமே கம்பைனாக தான் இருக்கோம். ரெண்டு பேருமே மீடியா டீம் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் அரவிந்த் பிரகாஷ், நெக்ஸ்ட் ஸ்ரீராம், கிஷோர் குமார், தினேஷ், சஞ்சய் ஆகாஷ், லோகேஷ், ரியாஸ் கான், யாசிக், நவீன் குமார், மொஹன் ஃபர்தீன், இர்ஃபான், ஹரிபிரசாத், ஜெகன், இவங்களாம் எங்கள் டீம் மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 6th டீம் மீடியா கேப்டன் கேட்பாரு. சார், நான் நவீன்குமார். நான் வந்துட்டு மீடியா டீம் மீடியா டீம் பொலிட்டீஷியன்ஸை கொஷின் கேட்குறேன். பொலிட்டீஷியன்ஸை கொஷின் கேட்கலான் இருக்கேன். எதிர்க்கு ஆளும் கட்சிட்டு கொஷின் கேட்குறேன். ஆளுங்கட்சி மதி வந்து சொன்னாங்க. மதி சொன்னது வந்துட்டு 90% தான் வேலை முடிஞ்சிருக்கு. அதை விட்டுட்டு எதுக்கு வந்துட்டு பேலன்ஸ் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு பண்ணலாம்ல அப்படின்னு சொல்கிறப்ப ஹேமா ஆன்சர் பண்ணது வந்துட்டு ஒரு ப்ராவர்பு, கிரேட் திங்ஸ் டேக் கிரேட் டைம். ஆனால் வந்துட்டு ஏர்போர்ட்டை வந்துட்டு 36 months கட்டி முடிச்சிட்டிங்க. அதுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? அதாவது நாங்கள் வந்து ஏர்போர்ட் கட்டிட்டு இருக்கோம். ஓகே, இன்னமும் கட்டிட்டு தான் இருக்கோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 90% கட்டி முடிச்சிட்டிங்க, மீதி 10% எப்போ கட்டுவீங்க அந்த மாதிரி வந்து அவர் கேட்டார். ஸோ நாங்கள் வந்து இன்னும் பொறுமையாக தான் கட்ட முடியும். இந்த 90%ம் 36 months கட்டிட்டோம்னா மீதி 10% வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கவர்மெண்ட் வந்து நிறுத்தி வச்சிருக்கு. அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்தில் செயல்படுதுன்னா அதில் 1000 காரணம் இருக்கும். சொல்லலாமே. அது மேபி ஹையர் அத்தாரிட்டிஸ் ஏதாவது ஃபண்ட் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுற மாதிரி. ஆளும் கட்சி நீங்கள் தானே, உங்களுக்கு மேலே யார் இருக்கா? நீங்கள் தான் ஹையர் அத்தாரிட்டி. சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தால் தான் நாங்கள் வந்து மீதி இதை ஸ்டார்ட் பண்ண முடியும். எனக்கு 2 டீம் சேர்த்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆளுங்கட்சி என்ன கேட்டாங்கன்னா, லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் 4000 square feet க்ரீன் லேண்டு தான், யாருமே சொந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, மக்கள்கிட்ட அந்த லேண்டை வாங்கணுன்னாங்க. ரெண்டில் எது உண்மை? அது க்ரீன் லேண்டா இல்லை உண்மையாலே மக்கள் கிட்ட இருந்து வாங்கினதா? நாங்கள் வந்து மக்கள் கிட்ட இருந்து எந்த நிலத்தையும் வாங்கலை. அது வந்து கைவிடப்பட்ட நிலம். அதுக்குன்னு நாங்கள் டீம் அமைச்சு 6 மீட்டிங் வச்சு அதுலேருந்து தான் நாங்கள் இடம் சூஸ் பண்ணி கட்டினோம். மக்கள்கிட்ட இருந்துலாம் நாங்கள் எதையும் வாங்கி கட்டலை. அப்புறம் எப்படி நீங்கள் மக்கள் கிட்ட வாங்குறீங்கன்னு சொல்கிறீங்க? சார், மக்கள்கிட்ட இருந்து கைவிடப்பட்ட நிலம் தான் சார். ஆனால் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட ஒப்பீனியன் தான் வாங்கினோம் சார். அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணி தான் நாங்கள் கேட்டோம். உங்களுக்கு இங்கே ஏர்போர்ட் வந்துச்சுன்னா சுற்றி உங்களுக்கு எந்த இஷ்யூஸ் வராதா என்னங்கிறத கன்சல்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் பெர்மிட் கொடுத்தோம். மக்கள்கிட்ட இருந்து வாங்கணும்னு தான் சொன்னாங்க, தெளிவாக கொடுக்கல. அதாவது அவங்க ஒப்பீனியன் கேட்டாங்க. இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன் ஏர்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட. ஏர்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, மிலிட்ரி ஏர்போர்ட் இருக்குது, அது பக்கத்தில் வந்து பேசஞ்சர்ஸ் ஏர்போர்ட் வந்து கொண்டு வர முடியாது, அதனால வேறு 30 kilometers தள்ளி கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் பொலிட்டிக்கல்ஸ்டையோ இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்டையோ பேசி நீங்கள் வந்து மிலிட்ரி ஏர்போர்ட்டையும் கொலாபரேட் பண்ணி அந்த இடத்துல வச்சிருக்கலாமே. எதுக்கு 30 kilometers தள்ளி கொண்டே வைக்கணும் ஏர்போர்ட்டை? மிலிட்ரி ஏர்போர்ட்டை எடுத்துட்டு பேசஞ்சர் ஏர்போர்ட்டை வச்சிருக்கலாமே. ரெண்டுத்தையும் கொலாபரேட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பேசியிருக்கலாம், பொலிட்டிக்கல்ஸ்ட்டாக பேசியிருக்கலாம். ஓகே, இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே பேசிக்காக திங்க் பண்ணணும். மிலிட்ரி ஏர்போர்ட்டுங்கிறத நம்ம மாற்றணும்னா நிறையா ஒர்க் பண்ணணும், நிறைய செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரும், நிறைய டேமேஜஸ் ஏற்படும், உள்ள வெப்பன்ஸ் வச்சுருப்போம், சீக்ரெட் பேஸ் வச்சுருப்போம், நிறைய திங்ஸ் இருக்கும். அதை மாற்றுறது பெஸ்ட் கிடையாது. அது இருக்கிற இடத்துல தான் இருந்தாகணும். ஏன்னா இப்போ எதுக்காக பேசஞ்சர் ஏர்போர்ட் மாற்றணும்னா, ஸோ அது மாற்றுறதுல எந்த இஷ்யூஸுமே கிடையாது. இப்போ நீங்கள் மிலிட்ரி ஏர்போர்ட்டை நான் மாற்றுறேன்னா அங்கே எனக்கு செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரும்ல. இப்போ நாங்கள் ஆல்ரெடி வந்து நிறைய திங்ஸ் வச்சுருக்கேன், நிறைய வெப்பன்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நிறைய எது வேணால் ஏற்படலாம், விபத்து ஏற்படலாம், என்ன வேணால் ஆகலாம். எனக்கு அதெல்லாம் எது அது வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். அதனால தான் வந்து நான் பேசஞ்சர் ஏர்போர்ட்டை மாற்றினேன். இல்லைன்னா அது ரெண்டுத்தையும் கொலாப் பண்ணுறதுனால செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரும்ல, எதுக்காக நான் அதை பண்ணணும்? அதனால தான் என் கொஸ்டின் ஐடி கிட்ட. ஐடிக்கு எதுக்கு ஏர்போர்ட்? எதுக்கு ஐடிக்கு ஏர்போர்ட்? ஐடி சிஸ்டம் வேணும், சாஃப்ட்வேர் வேணும், ஓகே. ஏர்போர்ட் எதுக்கு? இல்லை, ஐடிக்கு எதுக்கு ஏர்போர்ட்னு கேட்குறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா யூஸ் பண்ணுற முக்கால்வாசி ஐடி பீப்புள்ஸாக தான் இருப்பாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குள்ள ஐடி. ஓகே, ஐடிக்கு வந்து சாஃப்ட்வேர் வேணும், ஏர்போர்ட் எதுக்கு? அதான் நான் கேட்குறேன். இல்லை, நீங்கள் ஏர்போர்ட் ஏரோப்ளைனில் பண்ண போகிறீங்க,
எதுக்குன்னு சொல்லுங்க, டீட்டெயிலாக சொல்லுங்க. இல்லை எங்கள் கிளைண்ட்ஸ் ஃபுல்லாக அப்ராடு தான். யாரும் மோஸ்ட் ஆஃப் யாருமே இந்தியாவில் கிடையாது. அப்ராடில் பேசணுன்னா மெயில் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, எவ்வளோ இருக்குது. என்ன அப்படி பேசினாலும் மேஜராக பண்ணுறது நேரில் தான் பேசிப்பாங்களே தவிர ஆன்லைனில் பேசிக்க மாட்டாங்க. செக்யூரிட்டி எப்படி இருக்குன்னு ஊருக்கு 2024 இருக்கீங்க, யாரும் நேராக மீட் பண்ணி பேசுறது ஐடியில் கிடைப்பெல்லாம் கிடையாது. புரியல. இப்போ யாரும் நேராக மீட் பண்ணி பேசுறதே கிடையாது. இல்லை முக்கால்வாசி சைட்டில் பேசுகிறாங்க, வீடியோ கால் பேசுகிறாங்க. இல்லை நீங்கள் ஐடிக்குள்ள வந்தால் தான் தெரியும். ப்ராஜெக்ட் டெக்னிகேஷன்ஸ் மோஸ்ட் ஆஃப் எல்லாம் நேரில் தான் இருக்கும். ஆன்லைனில் செக்யூரிட்டி எப்படி இருக்குன்னு ஐடி யூசர்ஸ்க்கே தெரியும், கவர்மெண்ட்ஸுக்குமே தெரியும்ல ஆன்லைனில் எப்படி செக்யூரிட்டி இருக்குன்னு. எங்கே வெளியே லீக் ஆகுதுன்னே தெரியாது. நம்ம கஷ்டப்பட்டு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம், அது ஈஸியாக தட்டு போயிடுவோம். அதனால் மோஸ்ட் ஆஃப் நேரில் தான் இருக்கும். அதுக்காக மறந்துக்காக. ஓகே ஃபைன். All the teams, you got a chance to present your point, right? You introduce your team members and you present your points. Media team, they also get the chance and they start their job of questioning. Fine. Now interaction starts. Okay, so interaction starts in the sense, for example, IT users, you may ask to the airport executive or to the government official, okay, what kind of demerits, what kind of problems that you are facing due to the airport. Okay, here the beneficiary, IT users, politician and government officials are the facilitator. You are all facilitating for the public. பப்ளிக்கான தேவையை வந்து பூர்த்தி செய்கிறது தான் பப்ளிக், தட் இஸ் கவர்மெண்ட் அஃபிஷியலும் பொலிட்டீஷியனுடைய ரோல். இங்கே ஏர்போர்ட் எக்ஸிக்யூட்டிவோட ரோல் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஏர்போர்ட் வந்துடுச்சு. இன்டர்னலாக அங்கே இருக்கிற ப்ளஸ் என்ன, அது வந்து ஐடி பீப்புள் தெரியாது, ஈவன் பொலிட்டீஷியனுக்கு தெரியாமல் இருக்கலாம், கவர்மெண்ட் அஃபிஷியலுக்கு தெரியும். ஓகே, so you can start your interactions. Fine. Then finally media team will going to interview you people. So I will give a chance for the media team. We will give a chair. You can call the particular executives, airport or a politician or government official and start interview. Okay, fine. Starts your interaction. எதிர்கட்சியிலேருந்து கவர்மெண்ட் அஃபிஷியலுக்கு ஒரு கேள்வி, நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் ஃபஸ்ட்டு ஏர்போர்ட் கட்டுறீங்க, அது சொல்லவே இல்லை. உண்மையான பட்ஜெட்டா இல்லை நீங்களா எடுத்து ஒரு கணக்கு போட்டு வச்சு பட்ஜெட்டுன்னு சொல்லுங்கள். பட்ஜெட் வந்து நாங்கள் போட்டது வந்து கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்தது தான் நாங்கள் போட முடியும். அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா 19.3 பில்லியன் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் வேறு, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வேறு, அவங்ககிட்டருந்து வர பட்ஜெட் வச்சு தான் நாங்கள் போட முடியும். 19.3 பில்லியன். எதிர்கட்சி வந்து கேட்டாங்க எவ்வளோ பட்ஜெட்டில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு. கவர்மெண்ட் அஃபிஷியல் சொல்லிட்டாங்க நாங்கள் தான் வந்து பட்ஜெட் இது பண்ணோம் அப்படின்னு. நாங்கள் வந்து 19,000 கோடிக்கு வந்துட்டு பட்ஜெட் இது பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்கள் எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லி தான் கொடுத்துருக்கோம். அதனால அவங்க அதை பார்த்துட்டு வரணும். எதிர்கட்சி எதுவுமே பார்க்காம வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடாது, எதுவுமே பண்ணலை, எவ்வளோ காசு அமுக்குனீங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க பேசணும். எதிர்கட்சியோட சதி தான் இது. மாமா எல்லாம் பார்த்தாச்சு, நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறதுனா ஒழுக்கமாக பண்ணணும். அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு பண்ணிவிட்டு ஃப்ளைஓவரும் பண்ணுவீங்களாமா, ஏர்போர்ட்டும் பண்ணுவீங்களாமா. ஃப்ளைஓவரும் 90% தான். இப்போ வந்து ஏர்போர்ட் கட்டியிருக்காங்க, பட் ஆனால் எப்படி கட்டியிருக்காங்கன்னு தெரியாது. அதை பற்றி யாருமே எங்கேயுமே சொல்லலை. அது வந்து எப்படி இருக்குது, பெருசாக இருக்கா இல்லை அதுக்கு உபயோகமாக இருக்கா, அங்கே இருக்க மக்களுக்கு உபயோகமாக இருக்கா இல்லை ஐடி செக்டருக்கு உபயோகமாக இருக்கா அப்படின்னு யாருமே இங்கே எதுவும் சொல்லலை. இப்போ வந்து இவங்க கொஷின் கேட்டாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் என்ன பெஸ்ட்டாக இருக்குது, ஏர்போர்ட்டை பற்றி சொல்ல சொன்னாங்க. இவங்க வந்து ஏர்போர்ட் வந்துட்டு அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஏர்போர்ட். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக பியூட்டிஃபுல் ஏர்போர்ட்டுன்னு அவார்ட் கூட கிடச்சிருக்கு. அதனால் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துட்டு இந்தியாஸ் பெஸ்ட் ஏர்போர்ட்டுன்னு அவார்டு இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியாஸ் 3rd பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டுன்னு ஒரு அவார்டு இருக்குது. அதுக்கப்புறம் எங்களோட ஏர்போர்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லி சோலார்டு ஏர்போர்ட். எங்களோட ஏர்போர்ட் மாற்றி எல்லாம் ஏர்போர்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆஸ் எ யூஸராக எங்களுக்கு அந்த போயிட்ட ரோட்வேயுமே பெஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கு வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸும் பொலிட்டிஷியன் தான் பேசணும்.
அவங்க சண்டை போகிற இருக்குன்னா ஏர்போர்ட் நல்லா சண்டை போட்டுருக்காங்களே தவிர ஃப்ளைஓவர்லையும் சண்டை போட மாட்டாங்க. இப்போ எதுக்கு வந்து ஃப்ளைஓவர் வேணும் சண்டை போட்டாங்கன்னா ஆளுங்கட்சி பண்ணுவாங்க, சரி ஃப்ளைஓவர் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அது சண்டை அப்படி இருந்தால் ஓகே தான் நாங்கள் சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் ஆளுங்கட்சி நாங்கள் ஃப்ளைஓவர்ஸ் கட்டிட்டு தான் இருக்கோம், அதுக்கேற்ற எல்லாவோட டெசிஷன்ஸும் எடுத்துகிட்டு தான் இருக்கோம், ஆய்வெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. இது மக்களுக்காக நன்மை தான் இந்த ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட்னால 528 crore லாபம் நமக்கு வருது. அது எப்படி நீங்கள் எல்லோரும் இந்த ஏர்போர்ட் நமக்கு நல்லதில்லைன்னு சொல்ல வரீங்க? பொலிட்டீஷியன்ஸ் கொஞ்சம் நாங்கள் நல்லது இல்லைன்னா யாருமே சொல்லலை, எங்களுக்குமே அது தேவை தான். ஏர்போர்ட் தேவையில்லாமல் நாங்கள் சொல்லலை, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன சொன்னால் ரோடே மட்டும்தான் சொல்கிறோம். இப்போ நாளைக்கு உள்ள டெக்னிக்ஸே ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நாங்கள் தான் போகணும், போகிறதுக்குமே ரோடு ஃபாஸ்ட்டாக இருந்தால் தான் இப்போ என்ன ப்ராப்ளம் பார்க்க முடியும். அதை கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க தான் நாங்கள் சொல்கிறோம். டிராஃபிக் இருக்குது, அது ஒன் சைடு தான், பட் அட் த சேம் டைம் நீங்கள் ஃப்ளைஓவர் கட்டி எதாவது பண்ணணும்ல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ளைஓவரோட கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ளைஓவர் இல்லை, வெறும் ஏர்போர்ட் மட்டும்தான் கட்டியிருக்கோங்கிற இன்ஃபர்மேஷன் யாரும் கொடுக்கல. ஃப்ளைஓவரோட கன்ஸ்ட்ரக்ஷனும் நடக்குது, ஏர்போர்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷனும் நடந்துட்டு தான் இருக்குது. அப்படியே இவங்க கேட்ட கொஸ்டின் வந்து அதுக்கும் நான் இப்போ பதில் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா 90% வந்து 36 months கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. அதாவது ஃப்ளைஓவரோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஏர்போர்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டும் ஒரே டைமில் நடக்கும்போது அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் சில ப்ரொசீஜர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதையும் வந்து நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் எதாக இருந்தாலும் கவர்மெண்ட் என்ன வேணால் எடுத்தோடனே நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஓகே, என்கிட்ட ஒரு கன்ஃபியூசிங் கொஸ்டின் இருக்குது. பொலிட்டிக்கல் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏர்போர்ட் 90% தான் முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஏர்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் என்ன சொல்கிறீங்கன்னா இப்போ வாங்கின அவார்ட்ஸ் பற்றி சொல்கிறீங்க. ரெண்டு பேரும் மெயினாக எந்த இயர்லேருந்து பேசுகிறீங்க, எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்க? இப்படி இருந்தால் எப்படி ஒவ்வொருத்தருக்கு புரியும்? இங்கே கரண்ட் சினாரியோ சொல்கிறீங்க, இவங்க பாஸ்டில் இருக்க ப்ராப்ளம் தான் இப்போ இருக்க மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க எது நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. 2008 வந்து ஏர்போர்ட் கட்டி அதை வந்து லான்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த 10% என்ன போயிட்டுருக்குன்னா டெவலப்மெண்ட் மட்டும்தான் போயிட்டுருக்கு. 2008 90% முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். 2011 டெர்மினல் 1 கட்டியிருக்காங்க, 2018 டெர்மினல் 2 ஆரம்பிச்சிருக்காங்க, 2023 புதுசாக ஃபாஸ்டஸ்ட் ஏர்லைன்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் அந்த 10% முடியலன்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம், கட்டி முடிச்சிட்டோம், டெவலப்மெண்ட் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. அந்த எக்ஸ்பென்ஷன்ஸ் ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க 2018 இப்போ ஒவ்வொரு நியூ டெக்னாலஜிஸ் வருது, அதனால அந்த ஏர்போர்ட்டை எப்படி அட்வான்ஸ் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 2023 முடிச்சது போக திரும்ப சொல்றீங்க, இப்போ அடுத்த ஃபியூச்சருக்கு சொல்றீங்க. அப்படின்னா நீங்க ஹேமா வந்து சொன்னாங்க, ஆளும் கட்சி சொன்னாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நான் கேட்ட கேள்வியே தப்புன்ற மாதிரி சொன்னாங்க. அது வந்து இவங்க வந்து எதிர்கட்சியாக இருக்கும் போது வந்துட்டு ஏர்போர்ட் வேண்டான்னு சொன்னவங்க இப்போ ஆளும் கட்சியானதுக்கப்புறம் ஏர்போர்ட் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன்? அதாவது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, நாங்கள் ஆளும் கட்சியாக வந்ததுக்கப்புறம் மக்கள் கூட சேர்ந்து நாங்கள் ஆலோசனை பண்ணும்போது அவங்களுக்கு இது நல்லதுன்னு எங்களுக்கு பட்டுச்சு. ஸோ நாங்கள் வந்து எந்த பக்கம் இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, மக்களுக்கு நல்லது நடக்குதா அதான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, ரொம்ப கேள்வி கேட்குற பதில் சொல்லு, கொஞ்சம் புரிஞ்சு. அதாவது மீடியாக்காரங்களுக்கு எதிர்கட்சி எவ்வளோ பணம் கொடுத்து இதெல்லாம் கேட்க வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்துட்டு ஆளுங்கட்சி சொன்னாங்க நாங்கள் மீடியா காசு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் மீடியா காசு கொடுத்துருக்கோம், இன்னும் எதுவுமே முடிக்கலை, இன்னும் பாதியிலேயே நிற்கிது, எக்ஸ்டென்ஷன் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அது ஒன்றும் பண்ணல, கவர்மெண்ட் அஃபிஷியலும் எந்த முடிவும் எடுக்கலை. இப்போ நான் வச்சுருக்க ஒரு கொஸ்டின் என்னென்னா கவர்மெண்ட் அஃபீஸர்ஸ்க்கு வச்சுருக்கேன். அந்த 4000 ஏக்கர் வந்து லேண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டுக்காக கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. அது யார் கொடுத்தது? அந்த லேண்டு எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அந்த லேண்டு கவர்மெண்ட் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த லேண்ட் 4000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் அதை வந்து பார்த்தோம். கவர்மெண்ட்டும் உங்களுக்கு 4000 ஏக்கர் லேண்ட் கொடுத்தாங்களா? கவர்மெண்ட்டுக்கு எப்படி லேண்ட் போச்சு? அது 4000 ஏக்கர் கொடுக்குற அளவுக்கு மக்கள் வந்து அந்த காலத்தில் அவ்வளோ பணக்காரங்களா இருந்தாங்களா? சார், என்னோட கேள்வி வந்து ஆளுங்கட்சியில் இருந்து ஏர்போர்ட் வந்து சிட்டிக்கு வெளியில் வச்சுருக்கிறது வந்து ரீசன் என்ன, ஃபாரினர்ஸ்க்கு வந்து வெளியே வந்துட்டு போவாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரினர்ஸ் வர்றது வந்து ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்க மட்டும்தானா? ஏன்னா அவங்க விசிட் பண்ணுறதே அந்த பெங்களூர் தான், சிட்டிக்கு போய் விசிட் பண்ணுவாங்க, ஐடி ஃபீல்டுலாம் இருக்கும் எப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க வெளியே வந்துட்டு போனால் எப்படி? நீங்கள் கேட்குறீங்க அவங்க வெளியே வந்துட்டு வெளியவே போயிடுவாங்கன்னு. அப்படி கிடையாது, சிட்டிக்குள்ளே வருவாங்க.
நாங்கள் எதுக்காக அந்த இடத்த சூஸ் பண்ணோம்னா அங்கே யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு ஒரு 7 லேண்டு சூஸ் பண்ணி அதில் 2 ஃபைனல் பண்ணி அதில் 1 தான் கட்டியிருக்கோம். அதனால உள்ளேயும் வந்துட்டு போவாங்க, அந்த எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் வெளியே கட்டினது. ஆளுங்கட்சி சொல்கிறாங்க மக்களுக்காக நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் என்ன மக்கள் இது அவங்க யூஸ் பண்ணவே இல்லை, ஃபுல்லாக ஐடி செட்டாக தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன கவர்மெண்ட் அஃபிஷியல் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க நம்ம அங்கே இருக்க மக்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி? எல்லா நேரம் மக்கள் மட்டும் யூஸ் பண்ண ஐடி யூசர்ஸ் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க, மக்களும் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்காக தான் கட்டி. சார் அது வந்துட்டு 30 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது, அதுக்குள்ளே இருந்து வரக்குள்ளேயே ஏர்போர்ட் வந்து அப்படியே பறந்துடும், ஏர்லைன் பறந்துடும். அதுக்காக என்ன ஸ்டெப்ஸ் ஏதாவது எடுத்துருக்கீங்களா? ஈஸியாக போகிற மாதிரி டிராஃபிக் குறைச்சிருக்கீங்களா? அதுக்காக தான் வந்து ஃப்ளைஓவர்ஸ் எல்லாம் வந்து கட்டிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே போகிறதுக்கு வந்து ஒரு ரிங் ரோடு இருக்குது, நம்ம சிட்டிக்குள்ளே போகாமே வெளியே போய்க்கலாம். கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு வந்துட்டு ஒரு கேள்வி, நீங்கள் வந்துட்டு சொன்னீங்க ஃப்ளைஓவர்ஸ் வந்துட்டு கட்டுறதுனால பேசஞ்சர்ஸ்க்கு வந்துட்டு கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு. அது வந்துட்டு நிறைய ரோட்வேஸ் வந்துட்டு நிறையா இருக்குது, அவங்க ஓன் வெஹிக்கிளில் வராங்க. நெக்ஸ்ட் நிறைய கேப் இருக்குது, பஸ் ஃபெசிலிட்டிஸும் நிறையா இருக்குது. இப்படி இதுவே ரோட்வேஸ்லேயும் நிறையா இருக்கும் போது டிராஃபிக் அதிகமாகுது. இப்போ ஒரு 30 நிமிஷம் போகிற இது வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் ஆகுது. ஸோ அந்த ஃப்ளைட் வந்துட்டு கரெக்டான நேரத்துக்கு அவங்களால ரீச் பண்ண முடியல. இதுவே நீங்கள் மெட்ரோ ரயில்வேஸ்லாம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க? அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறக்காக தான் இப்போ வந்து மெட்ரோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ப்ராப்ளம் வந்து சீக்கிரம் சால்வ் ஆயிடும். மீடியா வந்து எங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்டாங்க சார், அதை நாங்கள் வந்து பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட கேட்கணும். ஆளுங்கட்சி வந்து மீடியா எங்ககிட்ட என்ன கேட்டாங்கன்னா 4000 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் எங்கேருந்து வாங்கினீங்க, யார் 4000 ஏக்கர்ஸ் நீங்கள் யார்கிட்டருந்து வாங்கினீங்க அப்படி சொல்லிட்டு மீடியா எங்ககிட்ட கேட்டாங்க சார். நாங்கள் அதே கொஷின் தான் சார், இப்போ அவங்க எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னா நாங்கள் அதை வந்து இது பண்ணியிருக்க மாட்டோம் சார். அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்குறோம் அந்த 4000 ஏக்கர்ஸ் அவங்க எங்கேருந்து வாங்குவாங்க, யாரோட நிலம்? அந்த இடம் வந்து கைவிடப்பட்ட இடம், அது வந்து எங்கேருந்து இது பண்ணல, பட்டா இல்லாத இடம், அது அக்ரிகல்ச்சர் பண்ண லேண்டே கிடையாது. அதில் அது கிரீன் ஃபீல்ட் லேண்ட், அதில் வந்து இன்னும் ஒரு புல்லு கூட முளைக்கல, அது வெறும் இடம். அதாவது நீங்கள் வந்து இதை பற்றி ஹிஸ்ட்ரியில் சர்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரியும். முதல்ல கொஷின் கேட்கறதுக்கு முன்னாடி என்னன்னு முதல்ல தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க. என்னன்னா அந்த ஏர்போர்ட் இருக்கிறது இப்போ கட்டியிருக்கிறது வந்து ஒரு க்ரீன் ஃபீல்டு. அதாவது என்னன்னா அந்த இடத்துல வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அது கைவிடப்பட்ட நிலம். அது வேற யார்கிட்ட இருந்தும் கைவிடப்படல. அந்த இடத்துல எதுவும் பண்ண முடியாது, விவசாயம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன நிலம். அதுவும் இல்லாமல் அது வந்து பட்டா இல்லாத நிலம். பட்டா இல்லாத நிலம்னா என்னன்னு தெரியும்ல, அது எல்லாமே கவர்மெண்ட்டோட சொத்து ஆக்சுவலாக. ஸோ அந்த இடத்துல தான் நாங்கள் வந்து ஏர்போர்ட் கட்டியிருக்கோம். நான் வந்து பொலிட்டிக்கன்ஸ்ட்டு வந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும். அந்த 4000 ஸ்கொயர் ஃபீட் வந்து க்ரீன் லேண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த க்ரீன் லேண்ட் வந்து இல்லை, அது வந்து தரிசு நிலம் அப்படின்னு வந்து விஏஓ இல்லை தாசில்தார் வந்து ஃபஸ்ட்டு அனுமதி கொடுக்கணும். அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கலாம், அங்கே வந்து பில்டிங்ஸ் கட்டலாம் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அது நீங்கள் வாங்கிட்டீங்களா? ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கே அது தெரில, அது எப்படி நீங்கள் எப்படி சொல்லலாம் அது இல்லைன்ட்டுன்னு? அதுதானே கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு அது வந்து தெரியல, அது வந்து க்ரீன் லேண்டா இல்லை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டலாமான்னு. அவங்க ஃபஸ்ட்டு அனுமதி கொடுக்கல உங்களுக்கு. அது வந்து விளைநிலம் கிடையாது, தரிசு நிலம் அப்படின்னு அவங்க வந்து கொடுக்கணும். சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நீங்கள் வந்து சொல்ல முடியும். அது நீங்கள் எப்படி சொன்னீங்க? அவங்களுக்கே தெரில, நீங்கள் எப்படி சொன்னீங்க? இப்போ க்ரீன் ஃபீல்ட்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியுமா? க்ரீன் ஃபீல்ட்னா வந்துட்டு எதுவுமே அதில் பண்ணாமல் இருக்கிற நிலம், தரிசு நிலமாக இருக்காது. ப்ரௌன் ஃபீல்ட்னா வந்துட்டு ஏற்கனவே ஒரு பில்டிங் இருந்து அதை இடிச்சிட்டு கட்டுறது, ஏற்கனவே அது ஏதாச்சும் இருக்கிறது தான் வந்து ப்ரௌன் ஃபீல்ட். க்ரீன் ஃபீல்டுன்றது எதுவுமே இல்லாத நிலம். அப்படி இருக்கப்போ நாங்கள் எப்படி அப்ரூவல்லாம் எதுவுமே வாங்காமல் நாங்கள் எப்படி கட்டுவோம்? நாங்கள் எல்லாமே அப்ரூவல்லாம் வாங்கி கவர்மெண்ட் அஃபீஷியல் தான் அதை வந்துட்டு அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. சரி, நீங்கள் சொல்கிறத நான் வந்து ஏற்றுக்கிறேன். ஆனால் 43.54% அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்படின்னு டாக்குமெண்ட்டில் சர்டிஃபிகேட்டில் இருக்குது. அது இருக்க போகும்போது நீங்கள் அந்த டாக்குமெண்ட் எதுவுமே பார்க்காம நீங்கள் எப்படி அனுமதி கொடுக்க முடியும் அப்படின்னு? அதை வந்துட்டு அதோட ரீசர்ச் இல்லாமல் நாங்கள் பண்ணியிருக்க மாட்டோம். கவர்மெண்ட் அஃபிஷியல் சைன் பண்ணியிருக்காங்கன்னா அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்க எடுத்து அதை வந்துட்டு பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு பண்ணிட்டு தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் கிட்ட தான் கேட்க முடியும். கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் தான் உங்களோட கொஸ்டின் கேட்குறாங்களே. நீங்கள் தானே கொடுத்தீங்க 4000 ஏக்கர், அவங்க ஒன்றும் வாங்கலையே. நீங்கள் கொடுத்ததை அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி தான் எங்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க வந்து ரிசர்ச் பண்ணிருக்க முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டீங்க அது க்ரீன் லேண்ட் கிடையாது, பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டலாம் அப்படின்ட்டு. அது நீங்கள் எப்படி சொன்னீங்க? அப்போ நாங்கள் சொன்னோன்னா கவர்மெண்ட் அஃபிஷியல் அதை பற்றின ரீசர்ச் எடுக்கணும் தானே, எடுத்ததுக்கப்புறம் தானே அவங்க சைன் பண்ணணும். அதுக்கு தானே அவங்க அப்பாயின்மெண்ட்டாகவே இருக்காங்க. ஐம் திவ்யா, பிபிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்.
நீங்கள் சொல்லதான் ஓகே. நீங்கள் எல்லா டீமும் என்ன சொன்னீங்கன்னா என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு வந்திருக்கீங்க ஒரு வந்து ஏர்போர்ட் எக்ஸிக்யூட்டிவாக இருந்து. பட் நாங்கள் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்கோன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நிறையா வந்து கவர்மெண்ட் பப்ளிக்கை வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற விதமாக நிறைய கிரவுண்டை வந்து அதுக்கு நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். நிறைய ஏடிஎம்ஸ் அப்புறம் வந்து ஃப்ரீ ஒய்ஃபை கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துன்னா அன்டைமில் சேஃபாக இப்போ நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க அது வந்து ரொம்ப அவுட்டரில் இருக்குது அப்படின்னு. பட் நாங்கள் அவுட்டரில் இருந்தாலும் எல்லா பீப்புள்ஸும் சீக்கிரம் அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்காக நிறைய ஒய்ஃபை கனெக்ஷன் கேமராஸ் அப்படின்னு நிறைய ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். உமன் சேஃப்காக நிறைய நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்னென்னா பேபி கேர் ஃபெசிலிட்டி, பிஸ்னஸ் சென்டர்ஸ், அதே மாதிரி ஃபாரினர்ஸ் வந்து எங்கள் இப்போ பெங்களூர் ரீச் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு வந்து லக்கேஜ் ஸ்டோரேஜு, நெக்ஸ்ட்டு வந்து லாக்கர்ஸ் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மசி டிபார்ட்மெண்ட் வந்து நாங்கள் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துன்னா பீப்புள்ஸ் வந்து இன்னும் அட்ராக்ட் பண்ணுற விதமாக நாங்கள் வந்து பெங்களூர் அந்த ஏர்போர்ட்டை வந்து நிறைய ஸ்டாச்சூஸ், நிறைய க்ரீன் ஏரியாஸ் வந்து நாங்கள் நிறைய இது பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து வாஷ்ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ், நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் நிறைய கொடுத்துருக்கோம். ஓவர் டு தனுஜா. இது மட்டும் இல்லாமல் எங்கள் ஏர்போர்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சோலார் பவர். மெயினாக வந்துட்டு நிறைய எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணாமல் சோலார் பேனல் மூலயமா கிடைக்கிற பவர் வச்சு நாங்கள் ஃபுல்லாக ஏர்போர்ட் ரன் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் பீப்புளை நல்லா அட்ராக்ட் பண்ணுற விதமாக எங்களோட 2 டெர்மினல்ஸையும் பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக வந்து நாங்கள் கார்டனிங்காக இருக்கட்டும், பிளான்ட்ஸ் இதெல்லாம் வச்சு, அதே மாதிரி உள்ள ஃபுல்லாக ஹேங்கிங் டெக்கர்ஸ் வச்சுட்டு லைட்னிங்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அதனால தான் எங்களுக்கு மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஏர்போர்ட்டுன்னு அவார்டு கிடச்சிருக்கு. இவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டிஜிட்டலைஸ்டாக பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு பேசஞ்சர்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணுறது, ஃபேஷியல் ஸ்கேனிங்ஸ்னு சொல்லிட்டு 3D விஷனில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எவ்வளோலாம் கொடுக்க முடியும் நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி பேசஞ்சர்ஸ் கிட்ட வந்துட்டு ஃபீட்பேக்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், வேறு என்னென்னா அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் நாங்கள் கொடுக்க முடியும்னு சொல்லி நாங்கள் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி, சிடி டெக்னாலஜின்னு சொல்லிட்டு, ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ரே ஸ்கேனிங் இது தான். இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பயோமெட்ரிக் அண்ட் டிஜிட்டல் ஐடென்டிஃபைன்னு சொல்லிட்டு லாட் ஆஃப் டெக்னாலஜிஸ் வந்து நாங்கள் நிறையா ப்ரொவைட் பண்ணி எப்படி வந்து உள்ள செக்யூர்டாக வச்சுக்க முடியும். எங்களுக்குன்னு தனியாக நாங்கள் சாஃப்ட்வேர்ஸ் வச்சுருக்கோம். உள்ளே வந்துட்டு பேசஞ்சர்ஸோட எல்லா டேட்டாஸையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி வேறு எப்படியெல்லாம் உங்களுக்கு என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியுங்கிறது நாங்கள் எக்ஸ்ட்ரா இப்போ கரண்ட் பிளானிங்லையும் இருக்குது. எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் அடிஷ்னலாக பண்ணணுங்கிறது அதையும் வந்து நாங்கள் ஃப்யூச்சரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு இதெல்லாம் இருக்குது. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். உள்ளே வந்து எந்த ஒரு பொருளையுமே கொண்டு வர முடியாது. ஸோ ஸ்கேனிங் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும், அட்வான்ஸ்டு லெவலில் நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இது பண்ணியிருப்போம். ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா ஏர்போர்ட்ஸ்லையுமே வந்திருக்கு. பட் இன்னமே அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வச்சு நாங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருந்திருக்கோம். இது மட்டும் இல்லை, பேசஞ்சர்ஸோட சேஃப்டி எல்லாமே ப்ராப்பராக எங்களோட வியூவில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு பேசஞ்சர்ஸும் எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி பிஹேவியர் இருக்காங்க, அவங்களோட சேஃப்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து ஒவ்வொரு மினிட்லையும் நாங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லை, ஃப்ளைட்டோட ஏர்லைன்ஸோட ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் எப்படி இருக்கணும், அதோட டேமேஜஸ் இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத இப்போ மினிட்டுக்கு நாங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே தான் இருக்கோம், ட்ராக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இதனால் எந்த ஒரு ஃபியருமே தேவையில்லை. நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே வரலாம். ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங் டு எவ்ரிவன். நாங்கள் 2 பேர் மீடியா டீமை ரெப்ரசென்ட் பண்ணி தான் வந்திருக்கோம். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 பேர் மீடியா ஹெட் தான். ஸோ ஐ எம் அஜய் குமார் ஃப்ரம் தேர்ட் BBA. ஐம் நவீன் ஃப்ரம் தேர்ட் BBA. உங்கள்கிட்ட கொஷின் கேட்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் வெல்கம் பண்ணணும் எங்களையா, நீங்கள் தானே கூப்பிட்டுருக்கீங்க இன்டர்வியூக்கு. ஐ எம் ஹரிபிரசாந்த் ஃப்ரம் IT யூசர்ஸ் டீம். I am Shubhashri from Government Officials team. I am Prabhu. I am opposite party of politician team. So I am third BBAC Nidhin Prashant, airport executive. So you guys are representing your own team. Do you know why you are here? நீங்களே எங்கே இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக இங்கே இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஐடி கிட்ட கேட்கலாம். Invited by media team, so I came here. அவ்வளோதான் கூப்பிட்டு வந்தேன்.
சரி நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நவீன் கேட்பாரு. ஃபஸ்ட்டு வந்து பொலிட்டீஷியன் உங்களுக்கு தான். ஆப்போசிட் பார்ட்டி எப்படின்னு கேட்க மாட்டேன், ஆப்போசிட்டு ஆளும் கட்சி அப்படின்லாம் கேட்கல, நான் நார்மலாக கேட்குறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு பப்ளிக் யூஸ் பண்ணுறோம், சரி பப்ளிக்காக நீங்கள் கொடுக்கல, ஏர்போர்ட் பப்ளிக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே ஆர்கியூ பண்ணீங்க. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு வெளியே போகணும் அப்படின்னா நீங்கள் பப்ளிக் தான், நீங்கள் ஐடி மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்களும் பப்ளிக் தான், நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்களா? இல்லை, ஆப்போசிட் மெம்பராக நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் அவங்க ஆளுங்கட்சி வந்து அப்படி சொன்னாங்க. ஆப்போசிட் மெம்பராக நான் கேட்கல. ஓகே, ஐடி யூசர்ஸ் மட்டும் இல்லை பப்ளிக்கும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து ஏர்போர்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வேணும் தான். ஆனால் இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் தள்ளி அதுவும் இல்லாமல் 90% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஆல்ரெடி வந்து பல ஆயிரம் கோடி வந்து கணக்கில் செலவு பண்ணிட்டாங்க. செலவு பண்ணிட்டு இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கும் நிறையா செலவாகுது. அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு ஆல்ரெடி அங்கே போகிற ரோட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ஏர்போர்ட் போகிற ரோட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது. இதில் வேஸ்ட்டாக செலவு பண்ணுறதுக்கு இந்த பணத்தை வந்து நம்ம அதில் போட்டு செலவு பண்ணால் மக்களுக்கு வந்து அது நிறையா யூஸ் ஆகும். அதனால வந்து நாங்கள் அப்படி சொல்கிறோம். பொலிட்டிக்கல் சம்மந்தமாக சொல்கிறத பார்த்தா நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய டெவலப் பண்ணியிருக்கீங்க. இது சம்மந்தமாக ஏர்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது. கொஸ்டின்னா நார்மலாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு தான் சொன்னது கேட்கணும். கரண்ட்லி அவங்க எஸ்டிமேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோனா $600 million டோட்டலாக. ஓகே, இப்போது கரண்ட் வரைக்கும் 2011 நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க, 2018 என்ன பண்ணியிருந்தீங்கன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? அது போக இப்போ நெக்ஸ்ட் ஒன்று வரும் கொண்டு வரதை பற்றி சொல்லியிருக்கீங்க, அது என்ன நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? அப்கமிங் பிளான்ஸ் அண்ட் ஆல்ரெடி டன் பிளான்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. ஸோ பப்ளிக் இஷ்யூ இருந்துச்சு, யாருமே அதிகமாக வரமாட்டேன்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ அதுக்காக நாங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும்னு நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணி எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை நான் எல்லாமே ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், என்னென்ன கொண்டு வந்திருந்தேன், என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இது மட்டும் இல்லை, ஐ திங்க் அரௌண்ட் 63 சம்திங் ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். எதுக்காகனா மதர்ஸ் பிரெஸ்ட் ஃபீட்காக, ஸோ பேபி ஃபீட் பண்ணுறதுக்காக நான் இது கொடுத்துருந்தேன். ஸோ இது மட்டும் இல்லை, அடிஷ்னலாக நான் என்ன கொண்டு வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா, எதுக்காகனா இன்னுமே அடிஷ்னலாக இன்னுமே சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நிறையா கொடுக்கணும், ஈஸி டு ஆக்சஸாக இருக்கணும். கஸ்டமர்ஸ் வந்து எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணணும், அவங்க ஆன்லைனில் ஒரு டிக்கெட் புக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அவங்க ஃப்ளைட்டை ட்ராக் பண்ணுறது மேபி எல்லாமே. ஸோ இன்னுமே அட்வான்ஸ்டாக நிறையா கொடுக்கணும் வர இதில் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருந்தேன். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ மிஸ்டர் நிதின் பிரசாத். ஆக்சுவலி நான் கேட்டது என்னென்னா, உங்களோட 2011 அப்போ நீங்கள் கொண்டு வந்த Terminal 1 அண்ட் 2018 அப்போ நீங்கள் கொண்டு வந்த Terminal 2 அண்ட் 2023 உங்கள் கிட்ட ஜாயின் பண்ண நியூ இந்தியன் ஏர்வேஸ் அதை பற்றி தான் கேட்கணும்னு நினச்சேன். சரி, ஓகே, இட்ஸ் ஃபைன். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கிட்ட பப்ளிக் ஆப்போஸ் பண்ணுறத ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் மெசேஜ் எடுத்தீங்க? இந்த ஏர்போர்ட் வரதை பற்றி ஆப்போஸ் பண்ண பப்ளிக்ஸ் கிட்ட எப்படி அவங்கள ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெசேஜ் எடுத்தீங்க, கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணீங்க? பப்ளிக் கிட்ட என்னென்ன கன்வின்ஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இங்கே ஏர்போர்ட் வந்தால் அவங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வராத மாதிரி நாங்கள் வந்து பேசணும். எப்படின்னா வந்து அவங்களோட அது வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்கலாம், மேபி எல்லாம் சுற்றி இருக்கிற இடம் ஏதாவது அக்ரிகல்ச்சர்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், அது வந்து அவங்களுக்கு எந்த அஃபெக்டும் வராது அப்படி சொல்லி நாங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணோம். புரியல. அவங்க அந்த லேண்டை பொறுத்து மட்டும் தான் அப்போஸ் பண்ணாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? பப்ளிக் அந்த லேண்டுனால தான் அந்த ஏர்போர்ட்டே வேணாம்னு அப்போஸ் பண்ண நினைக்கிறீங்களா? மிலிட்ரி பக்கத்தில் இருந்தது, மிலிட்ரி பக்கத்தில் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் மிலிட்ரி பக்கத்தில் இருந்தால் ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லி தான் 1000 இடத்துல சேஞ்ச் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணாங்க. சிட்டிலேருந்து 40 கிலோமீட்டர்ஸ் அவுட்டரில் போய் வச்சுருக்காங்க. பொலிட்டிக்கலில் என்ன சொன்னாங்கன்னா, ஃபாரினர்ஸ் உள்ளே வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகுன்றதுக்காக வெளியே அனுப்புறது தான் பெட்டர்ன்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் அது அப்படி கிடையாது. ஏன்னா ஐடி கம்பெனிஸே உள்ளே தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ ஃபாரினர்ஸ் உள்ள கிளைண்ட்ஸ் எல்லாம் ஃபாரினர்ஸாக தான் இருப்பாங்க. அப்போ அவங்க உள்ளே வந்து தானே ஆகணும். இது ஒரு ப்ளஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் மொத்தம் ஏர்போர்ட் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கன்னா, டோட்டல் 31 மில்லியன் கிட்ட யூஸ் பண்ணுறாங்க பெர் இயருக்கு. அதில் 28% டொமஸ்டிக் டிரான்ஸ்போர்ட்டு, 3% தான் ஃபாரின் டிரான்ஸ்போர்ட். ஐ மீன் 3 மில்லியன் கிட்ட ஃபாரின் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறாங்க.
இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பப்ளிக் அதை உண்மையாலே இப்போ வரையும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்களா இல்லை அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க? அதை அக்செப்ட் பண்ணதுனால தான் இவ்வளோ இதாக போயிட்டுருக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ பப்ளிக் அக்செப்ட் பண்ணலைன்னா நாங்கள் இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கவே முடியாதுல்ல. ஸோ பப்ளிக் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால தான் பெங்களூருக்கு இது மாரி எப்படி சொல்கிறதுனா ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டே கூட. ஒரு பெங்களூரோட டெவலப்மெண்ட்டில் மெயினாக பங்கு வகிக்கிறது இந்த ஏர்போர்ட்டும் தான். ஸோ இதனால தான் நிறையா ஃபாரினர்ஸ் உள்ளே வராங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ பப்ளிக் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், இந்த ஆன்சர் தான் நான் எதிர்பார்த்தேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கேட்குறியா? ஐடிக்கிட்ட எதுவும் கேட்கல. ஐடிக்கிட்ட எதுவும் கேட்கலாம். என்ன கேட்கணும்? நம்ம மீடியா ரெப்ரஸன்டேட்டிவ்லேருந்து ஒருத்தர் கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறாங்க உங்ககிட்ட இருந்து. இர்ஃபான். வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான், பொலிட்டிக்கல்ஸ் தான் நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2008 வந்து ஃபஸ்ட்டு வந்து வேணான்னு சொல்லியிருந்தாங்க, அப்புறம் வந்து வேணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது வேணும்னு சொல்லியிருந்தாங்க, எதிர்கட்சி வந்து ஆளுங்கட்சி இருக்கும்போது வேணான்னு சொல்லியிருந்தாங்க. ஆளுங்கட்சி வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிறையா ஹராஸ்மெண்ட் வந்து உங்களோட ஆட்சியிலே நடந்திருக்கு. நிறைய ஹராஸ்மெண்ட் உங்கள் ஆட்சியில் நடந்திருக்கு. அப்போ வந்து எதிர்கட்சி வந்து மீடியாவுக்கு வந்து காசு கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, ஆளுங்கட்சி ஐடி செக்டர்ஸ்க்கு காசு கொடுத்தீங்களா? ஏன்னா அந்த ஏர்போர்ட் வந்து ஐடி செக்டர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, உங்கள் பதில் இருந்துச்சு. அதுதான் நான் அப்படி கேட்குறேன். நான் என்னன்னா வந்து நான் வந்து ஆப்போசிட் பார்ட்டி. ஓகேவா? நாங்கள் வந்து எங்கள் ஆட்சியில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏர்போர்ட் வந்து வேணான்னு சொல்லலை, வேணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பிளானில் வந்து நாங்கள் ஏர்போர்ட் இந்த மாதிரி தான் கட்டணும் இவ்வளோ இதுன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. இப்போ ஆளுங்கட்சி வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அது வந்து அவங்களோட இதுதான். ஆனால் அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், மீடியாவுக்கு வந்து எதிர்கட்சி வந்து உங்ககிட்ட காசு கொடுத்தாங்களா அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அவங்க ஆட்சியில் வந்து அவங்க எந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்கன்னு மக்களுக்கே தெரியும். அதனால வந்து இது வந்து மக்களுக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இனிமேலாவது ஒரு ஓட் போடும்போது எந்த கட்சி வந்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு கரெக்டான ஓட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம். ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இதுதான் இப்போ ஏர்போர்ட் வந்தது, அதுக்கான ஆப்போஸ் பண்ணது, அதுக்காக டிஃபெண்ட் பண்ணீங்க, அக்செப்ட் பண்ணது எல்லாம் ஓகே. இப்போது அந்த ஏர்போர்ட் வராமல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேறு எதுக்காக செலவு பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை அந்த ஏர்போர்ட் வர ப்ராஜெக்டை டிக்ளைன் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ண நினைக்கிறேன். என்னென்னா ஏர்போர்ட்டை மெயினாக வந்து மாற்றினதுக்கான ரீசனே நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ என்னதுன்னா, மிலிட்ரி ஏர்போர்ட்டும் பக்கத்தால் தான் இருக்குது, பேசஞ்சரோட இது பக்கத்தால் தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செக்யூரிட்டி இஷ்யூஸ் வரும், அவங்க நிறைய ட்ரைனிங் இது பண்ணிகிட்ருக்காங்க, கிராஷ் ஆகலாம். மிலிட்ரி ஏர்போர்ட்டை மாற்ற முடியாது. நம்ம பெங்களூர் வந்து அந்த டைமில் நல்லா டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு, ஐடி செக்டர்ஸ் வந்து நிறைய உள்ளே இருந்துச்சு, பேசஞ்சர்ஸ் நிறைய யூஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்போ அந்த டைமில் என்னாச்சுன்னா, பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் வரும்போது அங்கே சின்ன ஏர்போர்ட்டாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில், ஃபஸ்ட்டு பிளேஸ் பத்தலை. அப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இதை மாத்திரக்கு பார்ப்போமா, இல்லை மிலிட்ரி ஏர்போர்ட்டை மாற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அதையும் மாற்ற முடியல. அப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்தது அந்த டைமில், ரொம்ப க்ரூசியலான ஒன்று. ஓகேவா? ஸோ இது மாற்றாமல் விட்டுருந்தா மேபி நிறையா இது நடந்திருக்கலாம். ஸோ எல்லாருமே இதை வந்தது எப்படி பார்க்குறாங்கன்னா, இது வரக்கூடாது, இது வந்தால் நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் நிறைய பேர் சொன்னாங்க. பட் இன்னொரு சைடு யோசிச்சு பார்க்கணும் எல்லாருமே, இப்போ அவங்களுக்கு தானே பெனிஃபிட்டு. இப்போ ஐடி செக்டர்ஸ் டெவலப் ஆயிடுச்சு, நிறையா பேர் போகிறாங்க வராங்க. இப்போ ப்ராப்பரான ஒரு ஏர்வே வேணும் அவங்களுக்கு கண்டிப்பாக. ஆனால் இருக்கிறது சின்னதாக இருக்குது, பக்கத்தால் மிலிட்ரி ஏர்ஃபோர்ஸும் இருக்குது. ஸோ நம்ம பண்ணதே கரெக்டாக அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது பண்ணாமட்டு இருந்தால் நிறைய இஷ்யூவாக இருக்குது, இவ்வளோ பெருசாக பெங்களூர் டெவலப் ஆயிருக்காது. என்னதான் ஏர்போர்ட் எக்ஸிக்யூட்டிவும் பொலிட்டீஷியன்ஸும் அவங்க பெருமையாக சொன்னாலும், இல்லை அவங்களோட ஓட்டு வாங்குறக்கா நல்லா சொன்னார், பரவாயில்ல. பட் இருந்தாலும் அந்த அனுபவம் யூஸ் பண்ணுறது நாங்கள் தான், மெஜாரிட்டி யூஸ் பண்ணுறது நாங்கள் தான். எனக்கு வரும்போது ரோடும் சரியில்லை, அந்த டென்ஷனில் நாங்கள் வந்தால் உள்ள வைஃபையும் கிடைக்கல, சிக்னலும் கிடைக்கிறது இல்லை. மோஸ்ட் ஆஃப் அதான் உண்மை. இப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, சாரி,
வைஃபை ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரீயாக அங்கே ப்ராப்பரான வேல நாங்கள் ஆல்ரெடி அங்கே எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கோம். பெர் மினிட்டுக்கு நாங்கள் எல்லாத்தையுமே அங்கே செக் பண்ணிகிட்டு இருக்கோம். செக்யூரிட்டி இதுலேருந்து நான் சொன்னது தான் எல்லாமே. நான் ஆல்ரெடி உங்ககிட்டே சொல்லி இந்த எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு என்ன இது இருக்குன்னு எனக்கும் தெரில. நாங்களும் அங்கே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த இதை வச்சு தான் நாங்களும் சிஸ்டம்ஸ்லாம் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களோட சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அதில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன அதில் வைஃபை இஷ்யூவாக இருக்குது நீங்கள் அது சொல்லாமே? ரோட்வே இல்லாதனால நாங்கள் பிஃபோர் 2 hours முன்னாடியே வர வேண்டியதாக இருக்குது. ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட் வரக்கு 2 hours முன்னாடி வர வேண்டியதாக இருக்கும். அங்கே ரொம்ப சிக்னல் மெஜாரிட்டி இல்லை. நீங்கள் வந்து ஜியோ ஒரு ஏர்டெல் கூட கொலாப் பண்ணி ஒரு சிக்னல் டவர் வச்சாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லை, வைஃபை ஸ்லோவாக தான் இருக்குது. நீங்கள் என்ன ஸ்பீடாக வச்சாலும் யூஸ் பண்ணுற பீப்புள்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. முன்னை விட இப்போ ரொம்ப அதிகமாக இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ அதுக்காக நிறையவே பார்த்துட்டு தான் இருக்குது, நிறையா பண்ணிட்டு தான் இருக்கோம், எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன இப்போ ரோட் ஃபெசிலிட்டிஸ் தானே ஸ்டார்டிங் இனிஷியலில் இப்போ நம்ம அந்த இடத்துலேருந்து மாற்றணுங்கிறதா பார்த்துச்சு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறையா பேர் வந்து போகிறீங்க, உள்ளே வந்துட்டு ஆல்ரெடி உள்ளே பெங்களூரில் வைக்கும்போது நிறையா டிராஃபிக் இஷ்யூஸ் வருது. வெளியே கொண்டு வந்து தான் ஆகணும். சடனாக கொண்டு வந்தாச்சு எப்படியோ. அது 90% ஒர்க்கில் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். 90 தான் முடிஞ்சது, இன்னும் 10% ஒர்க் இருந்துச்சு அந்த டைமில். ஸோ அந்த டைமில் நாங்கள் ரோட் ஃபெசிலிட்டிஸ் எங்களால் பார்க்க முடியல ஸ்டார்டிங்கில். இருந்தாலும் அது எல்லாமே ப்ராப்பராக கொடுத்து அதையும் கொடுத்து உங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ நாங்கள் இப்போ இனிஷியலாக எல்லாமே நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம் ப்ராப்பராக. இல்லை உங்களுக்கு அது ஜஸ்ட் 3 years 4 years ப்ராஜெக்ட் அவ்வளோதான். பட் எங்களுக்கு அது வாழ்வாதாரம் மாதிரி எங்களுக்கு. சரி, இப்போ என்னதான் இருந்தாலும் இப்போ எல்லாமே ப்ராப்பராக கொடுத்தாச்சுல, இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? அங்கே உங்களுக்கு அங்கே வரதுக்கு ரோட் ஃபெசிலிட்டிஸில் இருந்துட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கணுங்கிறக்கோசம் ஸ்டாச்சூஸில் இருந்துட்டு சைடில் கார்டனிங் ஒர்க்கில் இருந்து எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோமே. அங்கே வரதுக்கு ப்ராப்பரான எல்லாமே இருக்குது. இப்போ பாலம் போட்டாச்சு, கீழே ரோடு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வேணுமா அந்த ரவுண்டான மாதிரி எல்லாமே போட்டு நாங்கள் சிக்னல் எல்லாம் அங்கே ப்ராப்பராக பிரித்து விட்டு டாக்ஸி ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே கொடுத்து அங்கே ப்ராப்பராக இப்போ இருக்குது. இல்லை எங்களுக்கு பியூட்டிலாம் இப்போ யாருக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவை அந்த ஃபெசிலிட்டி, அவ்வளோதான். சரி, இப்போ என்ன உங்களுக்கு ஃபெசிலிட்டி குறைச்சிருக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். ஓகே, நீ டெவலப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம், அவ்வளோதான். அதை சொல்கிறதான், வேற ஒன்றும் இல்லை. எல்லாமே டெவலப்மெண்ட் தேவைன்னு சொல்கிறோம். ஏன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ப்ராஜெக்ட், எங்களுக்கு லைஃபே அதில் தான். எல்லாமே இன்னமும் ஃப்யூச்சரில் இன்னமும் இதோடவே நிறையாவே நாங்கள் கொண்டு வருவோம் கண்டிப்பாக. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஓகே, இது ஃபைனல் கொஸ்டின். கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கிட்ட நீங்கள் வந்துட்டு ஜோனிங் அண்ட் லேண்ட் வியூ அப்புறம் வந்துட்டு கமிட்டி இதெல்லாம் பண்ணீங்க. அது பூபேஷ் தான் அவங்க டீம்லேருந்து பண்ணார். அப்போ உங்களுக்கு தெரியலையா 30 kilometers வந்துட்டு பப்ளிக் இந்த மாதிரி இஷ்யூ ஆகும், 30 to 40 kilometers இருக்குது பப்ளிக்கில் இந்த மாதிரி இஷ்யூ ஆகும். இப்போ நீங்கள் மிஸ் பண்ணவே இல்லையா? லேண்ட் வியூ அண்ட் ஜோனிங்லாம் பண்ணிங்கல்ல, அதில் வந்துட்டு நீங்கள் சைட் சீயிங்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து 30 kilometers வந்துட்டு உங்களுக்கு ஜாஸ்தி இது வந்து பப்ளிக் இஷ்யூ ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? எங்களுக்கு வந்து வேறு அதர் ஆப்ஷன்ஸ் கிடையாது. மொத்தம் 2 பிளேஸ் சூஸ் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து 55 kilometers அவே இருந்தது, ஒன்று 30 kilometers அவையில் இருந்தது. எங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. இதோட செஷன் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் கமெண்ட்.